ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டன் டன் அனிமியோட மாங்கா சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். நேற்று வந்து எபிசோட் 9 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த வரப்போற எபிசோட சாப்டர்ஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டேன். எதுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து அதோட ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னால் எல்லா கேரக்டர்ஸோட நேமே ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ எல்லா கேரக்டருக்குமே ஒரு நிக்னேம் வச்சுக்கலாம். தாக்கக்குரான வந்து நான் ஊக்குன்னு சொல்லிக்கிறேன். அயாசே வந்து நம்ம மோமன் கூப்பிட்டுக்கலாம். ஷிரட்டோரியா வந்து நம்ம ஷீரான் வச்சுக்கலாம். கிரானி வந்து கிரானியே இருக்கட்டும். சரி, ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சாப்டர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ரீகேப் கொடுத்துடலாம். எபிசோட் 9க்கு அப்புறம் அடுத்து ஒரு 3 எபிசோட் தான் வரும். அது மூணுமே அவ்வளோ பெரிய எபிசோட்லாம் கிடையாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு புது கேரக்டர் ஒன்று காட்டியிருப்பாங்க. நம்ம மோமோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவன் வந்து நம்ம ஜிஜின்னு கூப்பிடலாம். ஏன்னா அவன் ஒரு மெயின் கேரக்டர் தான். ஜிஜி இதுக்கு மோமோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவன் வீட்டில் கர்ஸ் இருந்திருக்கும். அதனால இவங்க ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாசிஸ்ட்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. எக்ஸாசிஸ்ட்னா இந்த பேய் விட்டு அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பான். ஆனால் வந்து யாராலுமே சரி பண்ணிருக்க முடியாது. அதனால அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம கிரானி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் ஜிஜி வந்து மோமோ வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கு அடுத்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஜிஜி வந்து இந்த மாதிரி மோமோட ஸ்கூல் தான் சேர்ந்திருப்பான். அது ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அதே சேம் டைம் நம்ம ஊக்குக்கு வந்து இனிமேல் ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க 2 பேர் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து அதுக்கு அடுத்த 2 சாப்டர்ல வந்து 2 மேனிக்வினை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் வந்து நான் 30 வந்து ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ 31 வந்து இந்த வீடியோவில் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். 31 சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர சாப்டர் எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஊக்கு வந்து காலைல வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, இந்த மேனிக்வினை வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போகும், இந்த மேனிக்வினை வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கிரானி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி அயாசே கிட்ட அந்த இன்னொரு மேனிக்வின் சொல்லிட்டு. அயாசே சொல்லுவாங்க, மறுபடியும் அந்த மேனிக்வின் வந்து ஸ்கூல் சயின்ஸ் லேப்க்கு போயிடுச்சு. அப்புறம் அந்த மேனிக்வின் வந்து இவங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கோம். அதாவது ஆனால் சேஃபாக இருக்கிற வரைக்கும் அந்த மேனிக்வின் வந்து உங்க ஸ்கூல் அனாட்டமி மாடலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லப்போனால் அனாட்டமி மாடல் தான். நான் மேனிக்வின் சொல்கிறேன். ஸோ டோன்ட் மைண்ட் இட். இவங்களும் அந்த டிமாண்டுக்கு ஓகே ஒத்துப்பாங்க. இவங்களோட ஸ்கூலில் சயின்ஸ் லேப்ல வந்து ஒரு அனாட்டமி மாடலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கும். இந்த மாதிரி டீல் போட்டு தான் இவங்க வந்து சமைக்க வச்சிருப்பாங்க. அதை இப்போ இதை வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ கிரானியும் ஒத்துக்க வச்சிருவாங்க. அப்புறம் கிரானி வந்து என்ன கேட்பாங்கன்னா, நம்ம தம்பியோட குலோப்ஜாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அயாசே சொல்லுவா, இந்த மாதிரி நாங்கள் அதை தொட்டிட்டே போனோம், ஆனால் அது வேற ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஆர்னமெண்ட்னு சொல்லிடுவா. அப்புறம் கிரானி வந்து இந்த மாதிரி நான் டின்னர் செய்ய போகிறேன், டேபிள் எடுத்து வைங்கன்னு சொன்னதும் நம்ம ஜிஜியும் அயாசேவும் போயிட்டு எடுக்க போவாங்க டேபிள். இவங்க 2 பேர் எடுக்க போகிறப்ப ஜிஜி வந்து அயாசேவோட தலையில் டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுப்பான். இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஊக்குக்கு வந்து ஜலசா வர மாதிரி ஆகும். டஸ்ட் இருக்குன்னு எடுத்து விட இவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கிரேசியா. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்போ டஸ்ட்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிரானி வந்து திட்டுவாங்க. இவங்க சாரி கேட்பாங்க. அப்புறம் கிரானி வந்து அயாசே கிட்ட இந்த மாதிரி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு ஜிஜியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எதுக்கு நீ ஜிஜி வீட்டுக்கு போறேன்னு கேட்க அயாசே இந்த மாதிரி சொல்லியான்ற மாதிரி கேட்டுப்பா. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏன் ஜிஜிக்கு வந்தான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்புறம் அயாசே சொல்லுவா, இந்த மாதிரி ஒன்று இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஊக்கும் வந்து சீக்கிரமா போயிட்டு அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கே பார்த்தா இவங்க ஸ்கூலில் 3 பேர் இந்த சில கோலா பசங்களாக இருப்பாங்கல்ல, பேய் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 பசங்க வந்து வந்திருப்பாங்க. சாரி 4. இவங்க வந்து ஃபோனை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க எதிர்கால பார்த்தா அந்த அனாட்டமி மாடல் ஓடி வரும். இந்த மேனிக்வினும் சாரி அனாட்டமி மாடலாம் அண்ணன் வர வழிவிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க எதுக்கால அந்த லாரிக்காரன் ஒரே போய் அவ்வளோதான். இங்கே இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. மணி வந்து 4 ஆயிடும். என்னடா ஏற்கனவே வரணும்னு சொன்னவங்க என்ன கான்வென்ட் சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு அயாசேவும் அந்த அண்ணா கூட வந்துருப்பா. ஒரு வழியும் இவனும் வந்துருவான் அடி வாங்கி மிதி வாங்கி. அப்புறம் இந்த மாதிரி அயாசேக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. இங்கே இதெல்லாம் நடந்திருக்க ஜிஜி வந்து திடீர்னு அப்படியே முடிச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ கெட்ட ட்ரீம் ஒன்று வந்திருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கோஸ்ட் காட்டிருக்காங்க. இதோட சாப்டர் 31 முடியுது. சரி 32 இப்போ பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ட்ரெயினில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க இப்போ வந்து எங்கே போகிறாங்கன்னா வந்து ஜிஜியோட ஊருக்கு தான் போகிறாங்க. இவங்க ட்ரெயினுக்குள்ள நல்லா கார்ட்ஸாக விளாண்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனால் நம்ம ஊக்குக்கு தான் வந்து இப்போ அவங்க பண்ணுறதுலாம் பார்க்க சம்மந்தெல்லாம் சாதி ஒன்றும் யோசிச்சிட்டே இருப்பான் என்னடா பண்ணலான்ற மாதிரி. அப்புறம் மோமோ வந்து எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க ஊக்கு வந்து அவனோட குலோப் ஜாமுனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்களும் அதை வச்சு ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்க நம்ம ஊக்கு வந்து இப்போ சுச்சினா கும்பிட்ற மான்ஸ்டரை பற்றி சொல்லிட்டு இருப்பான். இந்த டைமில் வந்து நம்ம ஜிஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஊரில் வந்து ஒரு பெரிய பாம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைன் இருக்குது. ஸ்ட்ரைன்னா ஒரு டெம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. இப்போ தான் வந்து நம்ம ஜிஜி வந்து நெசிலாக இருக்கான்ற மாதிரி கேட்க ஊக்கு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் நெசியை கண்ணாலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிஜி சொல்லுவான், ஆஸ் ஃப்ரெண்டாக நான் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊக்கும் வந்து ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஜிஜி கேட்பான், ஏன் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் நான். நம்ம ஊக்கு வந்து யோசிப்பான். அப்புறம் ஜிஜி வந்து கேட்பான், மோமோ உன்னோட ஃப்ரெண்டா, அப்போ நானும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஊக்கு சொல்லுவான், என்ன மாதிரி பர்சன் கூட யார் ஃப்ரெண்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அயாசே வந்து திட்டுவா, நான் உன்னை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு வழியாக வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இவங்க அப்படியே கால்நடையாக போக சைடில் வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும். மோமோ வந்து கேட்பான், இங்கே ஹாட் ஸ்ப்ரிங்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜிஜி வந்து சொல்லுவான், இது அவங்க அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு மோமோ வந்து சொல்வா, இந்த மாதிரி ஜிஜியோட அப்பாவை வந்து நான் ப்ரொஃபஸரில் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜிஜி சொல்லுவான், அவர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் தான் படித்தார், அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வால்கேனோ இருக்கிறது தெரியும். அதனால மோமோ வந்து கேட்பா, இந்த மாதிரி பக்கத்துலேயே வால்கேனோ இருக்குது, அது வால்கேனோ எரப்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜிஜி வந்து சொல்லுவான், லாஸ்ட்டாக இந்த வால்கேனோ வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் வால்கேனோ எரப்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படியே நேராக போயிட்டு 3 பேர் ஒரு இடத்துல நிற்பாங்க. ஏன்னா பார்த்தா முன்னாடி பழனி படிக்கிட்டு மாதிரி பெருசாக ஒன்று போகுது. நம்ம ஜிஜி வந்து நேராக ஓடி போயிடுவான். இவங்க 2 பேரும் பொறுமையாக வந்துருப்பாங்க. அங்கே மேலே வீட்டுக்கு போகிறது கட்டியும் நம்ம ஊக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிடுவான். நம்ம வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்பா, வேறு ஏதாவது அன்யூஷுவலான கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த வீடு வந்து ரொம்ப ஆர்டினரியாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக சாப்டரை க்ளோஸ் பண்ணுறப்ப கடைசி பேனலில் வந்து சில பெருசுங்களை காமிச்சிருப்பாங்க. கைஸ், இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா சாப்டருமே செம்ம சூப்பராக இருக்கும். ஃபைட்டிங் சீன்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் நிறைய ஃபன்னான டைலாக்ஸ் அந்த மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் கதையை நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.